வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் இலங்கை சுற்றுலாவின் கடைசி பாகம் 5 மற்றும் 6 அதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இலங்கை சுற்றுலாவோட கடைசி பாகம் நாங்கள் கொழும்போட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இலங்கையோட எல்லா பகுதியிலேருந்து காலையிலேருந்து கிளம்புனோம். ஸோ கிளம்பிட்டு நாங்கள் கொழும்பு போகிற வழியில் முதல்ல நாங்கள் பார்த்த டூரிஸ்ட் ஸ்பாட் என்ன அப்படின்னா ராவணா வாட்டர் ஃபால்ஸ். ஆண்டி வேலையே மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு அருவி. ரொம்பவே ஒரு காமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த இடத்துல நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த அருவி பக்கத்துலேயே ஒருத்தர் டிராயிங்ஸ் வரைஞ்சி அதை சேல் பண்ணிருந்தார். விருப்பப்பட்டவங்க அதை காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க. இலங்கையோட ரோட்ஸை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஹைவேஸ் அவ்வளோ அற்புதமாக சூப்பராக இருந்தது. பட் எங்களுக்கு என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன இருந்தது அப்படின்னா, ஹைவேஸ் நார்மலாக நம்ம சென்னை டு மதுரையோ இல்லை சென்னை டு கோயம்புத்தூரோ போகிற வழியில் ஹைவேஸில் போகிறதா இருந்ததுன்னா ஹைவேலேயே நிறையா ஹோட்டல்ஸ் நம்ம பார்க்க முடியும். பட் இலங்கையில் அந்த ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா எல்லை டு கல்லி டு கொழும்பு போகிற வழியில் ஹைவேஸில் எந்த ஒரு ஷாப்ஸுமே இல்லை. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட் நான் ஏற்கனவே முந்தைய பதிவில் சொன்ன மாதிரி ஹோட்டல்ஸ் மக்கள் அதிகமாக விரும்பி போகாதனாலையா அதோட தாக்கமாக கூட இந்த நிறையா கடைகள் இல்லாமல் போனதுக்கான ரீசன் கூட இருக்கலாம். பட் அதோட ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ரோடு ரொம்ப க்ளீனாக, ரொம்ப ஒய்டாக, ரொம்ப அழகாக இருந்தது. மொரோவர் பார்த்தோம்னா டிராஃபிக்ஸ் இல்லாமல் இருந்தது. ஹைவேஸ்லேயே நம்ம ஊர்லேயே டிராஃபிக் இருக்கும். பட் எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பக்காவான ஒரு ட்ராவலாக எங்களுக்கு அந்த நாள் அமைஞ்சுது. காலை டு கொழும்பு போகிற வழியில் நாங்கள் சில பகுதிகளெலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போனோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மது ரிவர் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கெலாம் ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கிறனால அந்த இடத்த நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இந்த 5 to 6 டேஸாக நாங்கள் எந்த ஒரு ஸ்பைஸ் கார்டனும் பார்க்கல. அதனால் ஆண்டி வேல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பைஸ் கார்டனில் போய் பார்த்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் அனுபவிச்சுட்டு வந்தோம். அங்கே நிறையா பொருட்கள் சேல் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ஏதாவது விருப்பப்பட்ட பொருட்கள் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதில் தாராளமாக வாங்கலாம். பட் விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்டில் எந்த ஒரு எம்ஆர்பி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. அவங்க சொல்கிறதா ரேட்டு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமான விலை வச்சு தான் விற்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் யாராவது போயிட்டு வந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் கல் டு கொழும்பு பார்த்தோம்னா சீஷோர் ஏரியா தான். ரொம்ப அழகாக இருந்தது ரோடு. அதுக்கப்புறம் அந்த சி ஏரியாவை பார்த்துட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் ஆந்தி வேலையை ஒரு ஸ்டாப்பிங் ஏரியா மாதிரி இருந்தது. அங்கே மிகப்பெரிய ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருந்துட்டு அங்கே ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. பட் நம்ம சவுத் இண்டியன் ஃபுட் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இருந்தாலும் அங்கே கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொழும்புக்கு போனோம். கொழும்பு சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு அற்புதமான சிட்டி அப்படின்னு சொல்லலாம். க்ளீனாக இருந்தது. மெயினாக குப்பைகள் எங்கேயுமே பார்க்க முடியல. அதுபோக குப்பைகள் மட்டும் இல்லை, குப்பை தொட்டியுமே எங்களால் பார்க்க முடியல. ஸ்பெசிஃபிக் ஏரியா மட்டும் போனதுனால எங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே தெரியல. பட் ரொம்பவே க்ளீனாக இருந்தது.
அங்கே ரோட்டில் வந்து பார்த்தோம்னா லேன்ஸ்லாம் பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த லேன்ஸை வந்து மோஸ்ட்லி 90% ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா ரூல்ஸை வந்து மதித்து ஃபாலோ பண்ணி போகிறாங்க, சிக்னல்ஸை மதிக்கிறாங்க. அதே மாதிரி நடந்து போகிறவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து வண்டியெல்லாம் வந்து ஸ்லோ பண்ணி அவங்க கிராஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போகிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது கொழும்பு சிட்டியை பொறுத்த வரைக்கும். பில்டிங்ஸும் வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய பில்டிங்ஸ்லாம் வந்து நிறையா இருந்தது. பார்க்குறதுக்கு வந்து சென்னையை விட ரொம்ப அழகான ஒரு ஊர் கொழும்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் தி ஓசன். அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே வந்து ட்ரெயின் ட்ராக்கும் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் இல்லைன்னா 20 மினிட்ஸுக்கு ஒன்ஸ் வந்து ட்ரெயின் வந்து போய்கிட்டே தான் இருந்தது. ஸோ ஈவினிங் டைம் நாங்கள் போனதுனால சன் செட்டை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு 5:40க்கெலாம் வந்து கீழே இறங்கி போயிட்டு அந்த ட்ரெயின் ட்ராக்கில் கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின் ட்ராக்கில் பக்கத்தில் உட்காந்துட்டு நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாளாக எங்களுக்கு வந்து அமைஞ்சது. அப்படியே வந்து நாங்கள் அந்த ஈவினிங் டைம் வந்து அந்த ட்ரெயின் ட்ராக் அந்த சீஷோரில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கால்ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஷாப்பிங் ஏரியாவுக்கு வந்து நாங்கள் போனோம். பட் நாங்கள் போன நேரத்தில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆச்சுன்னா திடீர்னு வந்து மழை பெஞ்சிருச்சு. ஸோ என்டையராக அந்த ஈவினிங் அந்த நைட் டைமே வந்து ஸ்பாயில் பண்ணிடுச்சு அப்படி தான் சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். பட் மழையினால் வந்து க்ரௌடும் எதுவும் இல்லை. 1 or 2 ஷாப்ஸ் தான், வெரி லிமிட்டட் ஷாப்ஸ் தான் இருந்தது. ஸோ அதில் வந்து நாங்கள் ஃபுட் வந்து டேஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய மாலில் போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பண்ணிவிட்டு டீஸ்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா எங்களோட ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ 6வது நாள் காலையில் நாங்கள் முதல்ல போன இடம் என்ன அப்படின்னா கங்கராமையா டெம்பிள். அது ஒரு புத்தா டெம்பிள், ரொம்ப ஒரு பிஸியான டெம்பிள் அப்படின்னே சொல்லலாம். உள்ளே போனால் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன அப்படின்னா அன்றைக்கி வந்து சண்டே இருந்தாலும் வந்து ஏதோ கல்ச்சுரல் ரிலேட்டடாக வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. பட் அது என்ன டைப் ஆஃப் எக்ஸாம் அப்படிங்கிறதுலாம் தெரில. கோயில் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப அமைதியாகவும் இருந்தது.
அங்கே கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 மினிட்ஸ் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அடுத்து பார்த்த இடம் என்ன அப்படின்னா லோட்டஸ் டவர். ஸோ கங்கராமையா டெம்பிளுக்கு அப்புறமா நாங்கள் போன இடம் என்ன அப்படின்னா லோட்டஸ் டவர். ஸோ லோட்டஸ் டவருக்கு உள்ளே போகிற அளவுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்லை. அதனால் வெளியே இருந்து நாங்கள் சும்மா மெமரிஸ்க்கு மட்டும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கொழும்புவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸியான சிட்டி அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ எங்களுக்கு அங்கே இருக்கிற லோக்கல்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண ஷாப்பிங் பிளேஸ் என்ன அப்படின்னா பேட்டா மார்க்கெட். ஸோ பேட்டா மார்க்கெட் போனோம்னா நம்ம ஊர் அந்த ப்ராட்வே, அதுக்கப்புறம் டீனர், பாண்டி பஜார் மார்க்கெட் மாதிரி வந்து ஒரு பிஸியான ஒரு ஏரியாவாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு தெருவுக்கும் வந்து அதுக்குரிய தனிப்பட்ட அந்த பொருட்களை வந்து வச்சு சேல் பண்ணுறாங்க. பட் நாங்கள் வந்து லாஸ்ட் டே 6th டே மார்னிங்கில் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். காலையில் தான் நாங்கள் வந்து பேட்டா மார்க்கெட் வந்து போனோம். அதுக்கப்புறம் பேட்டா மார்க்கெட்டை முடிச்சுட்டு போகிற வழியிலே இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது அந்த பார்லிமெண்ட்டு சரி அந்த அதிபரோட மாளிகை அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்து போயிட்டோம். அப்புறம் ஏர்போர்ட் ட்ராப் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களை 5 to 6 days எங்கள் கூடயே ட்ராவல் பண்ண எங்களோட டிரைவர் அவரோட நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அவருக்கு தேங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்களோட நீங்கள் நினைவுகளோடு நாங்கள் கொழும்போட ட்ராவல் வந்து முடிச்சுட்டு சென்னைக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ இதுதான் எங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இலங்கையில். மீண்டும் இதேபோல் அடுத்த பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.